ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹீரோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் அப்படின்னு இந்த அனிமையோடைய சீசன் 1 தேர்ட் எபிசோட பார்த்து நம்ம இந்த பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம கீழே கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி எபிசோடில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு இந்த எபிசோட் கொஞ்சம் ஈஸியாகவே புரியும். வீடியோக்குள்ள பார்க்கணும். இந்த எபிசோடில் நிறைய ஃபைட் சீன்ஸ் தான் இருக்கும் அப்படின்றதுனால நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிளாஸ்லெஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எபிசோட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க நம்ம எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு எந்திரிச்சிட்டான். ஸோ அவன் அந்த கில்டோட இடத்துல தான் தங்கியிருக்கான் அப்படின்றத எட்டி பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு வர்றான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெய்னரும் லிலியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரால பண்ணிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது போட்டி நடக்க போதில்லை, அதுக்காக நான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம 3 பேர் எதிர்க்க 5 பேர் நம்ம வந்துட்டு ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அந்த பிளான் படி தான் நம்ம வந்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒருத்தர் தோக்கிற வரைக்கும் கண்டினியூஸாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கலாம். அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த ஆள் வந்துட்டு ஃபைட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன் ஆக்க போகுது. 5 பேர் நம்ம 3 பேர் எதிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இதை எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம எல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் இதில் நம்ம ரெய்னர் வந்துட்டு ஹீரோ கூட கொஞ்சம் கோவமாக்க மாதிரி தெரியுது. இவங்க எப்பயுமே பி கிளாஸ் அப்படின்றதுனால ஏ கிளாஸில் இருக்கவங்க கூட வந்துட்டு ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீ ரெய்னரே தோக்கடிச்சிட்டு அப்போ கண்டிப்பாக நீ வந்துட்டு பி கிளாஸில் இருப்ப. ஸோ நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ என்னன்றது அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருக்கும்போது நீ எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். உன்னோட அந்த டிவைன் ப்ரொடெக்ஷனை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்க இல்லையா, அதை நான் வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் கூடயே பிறக்க விஷயங்கள். நீ அதை எப்படி வச்சா மாற்றுவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ கண்டிப்பாக என்ன நம்புற இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ என்னை காட்டுத்தனமாக போட்டு அடி, அப்போ நான் வந்துட்டு என்னுடைய டிவைன் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், என் வில்லேஜ்காரனை எப்படி அடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது நீ உனக்கு ஹெல்ப்பாக தான் பண்ணுற, எப்படி இருந்தாலும் உன்னை ட்வின் வில்லேஜ் டெக்னிக்லாம் வந்துட்டு காப்பி பண்ணிக்கல, அதே மாதிரி தான் இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ நீ எனக்கு கவலைப்படாமல் இதை வந்துட்டு ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய வெயிட்டான ஸ்குவாடை தூக்கி காமிக்கிறான். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், எனக்குள்ளே ஊறப்பட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது, நீ அதை பற்றிலாம் கவலைப்படவே தேவையில்லை, நீ என்னை தாராளமாக நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே, நீ எதுக்கும் சொல்கிற, உன்னோடைய ஸ்ட்ரென்த்து தான் நம்ம டீமோட ஸ்ட்ரென்த்தும், ஸோ அதனால் நான் வந்துட்டு இதை செய்கிறேன், என்னை பற்றி தப்பாக நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான்லாம் தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அடி வாங்க ஆரம்பிக்கிறான். இங்கே இந்த பொண்ணுமே லில்லி பார்த்தீங்கன்னா பயத்தோட ஓடி வந்துட்டு நம்ம சண்டை போடுறது யாருன்னு கூட தெரியுமா, நம்ம பிளாக் பிளேட் கூட சண்டை போட போகிறோம், அங்கே இருக்க எல்லாருமே ஏ கிளாஸ் ஃபைட்டர்ஸ், நம்ம எப்படி சண்டை போட போகிறோன்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடி வாங்கி கீழே வந்துருக்கிறத பார்க்குறேன். என்ன ரெயின் இவங்க போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் ட்ரைனிங் பண்ணி கொலப்படாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு ஹோலி வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை எந்திரிச்சிட்டே போகிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சண்டை போடுற நாளுமே நம்ம வந்துட்டு வருது. நம்ம ஹீரோ இங்கே வந்து பல பேர் இருக்காங்க, என்னென்ன கிளாஸ் அப்படின்ற மாதிரி பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டுருக்கான். கண்டிப்பாக பழைய ட்ராகனுக்கும் இப்போ இருக்க பிளாக் பேர்டுக்கும் வந்துட்டு சண்டை நடக்க போகுது, நம்ம யார் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கட்டி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ இதுக்காண்டி கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. பெட் கட்ட போகிறது நம்ம ஹீரோ மேலே தான். ஸோ நம்ம மொத்த இடத்தையும் நான் மட்டும் பெட் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லில்லி பயங்கர ஃபயரோடு இருக்கா. பட் இந்த பக்கம் பிளாக் பிளேடோடைய லீடர் மெம்பர் லீடர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம லில்லியை நோஸ்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அதில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல பிளாக் பிளேடோடைய மெம்பர்ஷிப் லீடர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தான் அந்த பழைய ஸ்ட்ராங்கான டீம், ஸோ உங்கள் அப்பாவோட டீமை நீ காப்பாற்றுறதுக்கு என்ன வேணால் பண்ணலான்ட்டு இருக்க, இருந்தாலும் நீ கிளாஸ்லெஸ்ஸை கூப்பிட்டு வரணும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லில்லியுமே பார்த்தீங்கன்னா முட்டு விட ட்ரை பண்ணுறா. பட் இருந்தாலும் அவர் நம்ம லில்லியை போட்டு பயமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உன்னை நாங்கள் கண்டிப்பாக தோக்கடிப்போம், இன்றைக்கி ஃபைட்டில் நீ பார்ப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ட்ராகனோட லீடர் வந்துட்டு போயிடுறாரு. லில்லியும் பார்த்தீங்கன்னா சண்டை களத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடுறா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தான் இறங்கி சண்டை போட போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரிலைஸ் பண்ணிடுறான். போட்டி காலத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. இங்கே நின்றுருக்கிறது ஒரு கிளாஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு மக்கள்லாம் பயங்கர ஷாக்கில் நின்றுருக்காங்க. நான் என்னென்ன ஸ்கில்லாம் கற்றுக்க போகிறேன் அப்படின்றது நம்ம ஹீரோ பயங்கர ஆர்வத்தோடு நின்றுருக்கான். ஸோ சண்டையுமே வந்துட்டு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு போட்டி போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஏ கிளாஸ் ஃபைட்டர் கூட நம்ம ஹீரோ வந்துட்டு சண்டை போட போகிறான். இவன் ஒரு கிளாஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அரல் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் நர்வஸாக இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காமல் வந்துட்டு நின்றுருக்கான். ஸோ சண்டை போட போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரம்பிக்கிறான். அந்த பையன் பயங்கர வேகத்தோடு அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோ அசால்ட்டாக அதுலேருந்து டூப்ளிகேட் பண்ணி தப்பிச்சிட்றான். இருக்க எத்தனை அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டூப்ளிகேட்டாக இருக்குது. 1 2 3 4 அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். 4வது ஒரு அட்டாக் குழுது நம்ம ஹீரோ அந்த பையனை அசால்ட்டாக ஒரே அட்டாக்கில் தோக்கடிச்சு விட்டுறான். ஸோ ஒரு கிளாஸ்லெஸ் எப்படி இப்படி ஃபைட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பயங்கர ஷாக்கோடு வந்துட்டு பார்த்துருக்காங்க. அருள் உண்மையிலே கலக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஃபுட் ஒர்க்கில் நான் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த மெம்பர்ஷிப்புமே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு.
ஸோ அடுத்த ஆளையுமே பார்த்தீங்கன்னா இறக்கி விட்றாங்க. ஒவ்வொருத்தரையுமே நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக தோக்கடிச்சு வீட்டுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் வந்துட்டு சண்டை போட்டுருக்கான். அசால்ட்டாக வர்றவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொரு டெக்னிக் யூஸ் பண்ணி தோக்கடிச்சிட்டே போயிட்டுருக்கான். அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிற டெக்னிக்குமே நம்ம ஹீரோ அடுத்தடுத்த ரவுண்டில் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றதே வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவரால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கமான் 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 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த ஃபைனல் போட்டியாலுமே வந்துட்டு வர்றாரு. இவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துக்கிட்டான். பிகாஸ் இவர்கிட்ட ஷீல்டு இருக்கிறதுனால டிவைன் ப்ரொடக்ஷனுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் தவிர்த்து இருந்துச்சுன்னா நான் அசால்ட்டாக உன்னை தோக்கடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அந்த ஷீல்டை வந்துட்டு ஒரு கிக் விட்டு அது கீழே தட்டி விட்டுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உன்னோட டெக்னிக் நல்லா காப்பி பண்ணிக்கிட்டேன், உன்னோட டெக்னிக் ரொம்ப சிம்பிளானது, நான் வேணால் அதை உங்கள்கிட்ட பண்ணி காமிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிக் விட்டு காமிக்கிறான். ஸோ அடுத்து அந்த ஆளோடைய ஷீல்டையே நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு அவனோட டெக்னிக்கை அவங்ககிட்ட யூஸ் பண்ணி இப்போ காமிக்க போகிறான். ஸோ அவனுடைய ஃபுட் ஸ்டெப் ப்ளஸ் அந்த ஷீல்டை வந்துட்டு பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஸ்பீட் எச்சா இருக்கனால அந்த ஆளால் வந்துட்டு அட்டாக் பண்ண முடியல. ஈஸியாக நம்ம ஹீரோ கிட்ட தோற்று போயிடுறான். என்னோடய ஸ்கில்லையுமே காப்பி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளுமே வந்துட்டு தோற்று போயிடுறான். எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்துட்டு பயங்கர ஷாக்கோட பார்த்துட்ருக்காங்க. ஸோ கடைசி போட்டியாளருமே வந்துட்டு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வேணால் அரலோடைய பவர் கார்டை நாங்கள் உங்கள்கிட்ட காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை டிஸ்பிளேல போட்டு காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே ஓகே சொன்னதுனால டிஸ்பிளேல போட்டு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம ஹீரோட கிளாஸ்லெஸ் அப்படின்னு மக்களுக்கு தெரிய வருது. பயங்கர ஷாக்கோடு இருக்காங்க, பயங்கர ஹாப்பியாகவும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அரல் நம்ம பக்கம் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இன்கேஸ் தோற்றே போனாலும் அதுக்கு என்கிட்ட பெரிய பிளான் இருக்குது, நம்ம போட்ட காசில் கண்டிப்பாக வீணாகாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ என்ன சொல்கிற, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்கிட்ட அதுக்கு ஒரு பெரிய ஐடியா இருக்குது, அதுக்கு ஒரே விஷயம் இருக்குது, நான் ஆரலை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்போ நம்மளுடைய மெம்பர்ஷிப்லாம் வந்துட்டு தோற்று போகுது, நம்ம கில்டு சர்வே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இப்போ மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மைண்டை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கடைசி ஆளுமே வந்துட்டு வந்துடுறாரு. இவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்றத நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தோன்னே டேஞ்சரஸை கண்டுபிடிச்சிட்றான். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக சண்டை போடு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இவன் ஸ்வாடை வெளில கூட இருக்கல, இருந்தாலும் நான் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சர் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவன் பவர்ஃபுல்லாக ஆனதாக்கணும். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்டாக கால்குலேட் பண்ணுறான். என்னோடய ரேஞ்சுக்குள்ளே நீ இருந்தீங்கன்னா நான் ஒன்று ஈஸியாக தோக்கடிச்சிடுவேன் அப்படின்னு அவனுமே வந்துட்டு வார்னிங் கொடுக்குறான். ஸோ நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ரேஞ்சை கண்டுபிடிக்கிறக்காண்டி முன்னாடி ஸ்டெப் எடுத்து நகர்ந்து வந்துட்டே இருக்கான். அதை இருந்தாலுமே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்றான். ஸோ நீ வா, நான் உன்னை அசால்ட்டாக தோக்கடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கரெக்டாக அவனோட ரேஞ்ச் கிட்டக்க வர வந்துட்டு அவன் சத்தத்தை வச்சு ஈஸியாக கெஸ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோ கரெக்டாக ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் நின்றுட்டுருக்கான். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னே நம்ம ஹீரோ மறைஞ்சு போயிடுறான். ஸோ இதுதான் அவனுடைய வேகமா, பட் நான் உன்னை விடவே வேகமானவன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோடைய அல்டிமேட் மூவி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஃபுல்லான ஃபைட்டரையுமே அசால்ட்டாக தோக்கடிச்சிட்றான். ஸோ நம்ம ஹீரோ மொத்த பிளாக் பிளேட் கில்டையுமே ஒய்ப் அவுட் பண்ணுறதுனால மக்கள்லாம் பயங்கர ஜாலியில் இருக்காங்க. நம்ம ஹீரோ டீமுமே பயங்கர ஜாலியில் இருக்காங்க. ஏன்னா போட்டியிலே அசால்ட்டாக ஜெயிச்சிட்டாங்க, கேஷ் ப்ரைஸ் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்றதுனால செம்ம ஹாப்பியில் நம்ம லிலியை வந்துட்டு நம்ம ஹீரோ கட்டிப்பிடிக்கும் போது நம்ம ஹீரோ அசால்ட்டாக அதை டாச் பண்ணிடுறான். ஸோ நீ என்னென்னு பார்த்து மயங்கலையா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ கட்டிப்பிடிக்காது, நான் ஷீல்டை மட்டும் கழட்டி வச்சுட்டு கட்டிப்பிடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரெய்னரை பார்த்து சொல்லிட்டுருக்கா. அது ஏன்னு தெரியாமல் அவங்க போய் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டேஞ்சரான பையன் அப்படின்னா இந்த கிளாஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்போசிட்டோடைய லீடருமே வந்துட்டு பார்க்குறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோடுமே முடியுது. ஸோ இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் கொஞ்சம் உளறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு அது ஓகே தான். பிகாஸ் இந்த எபிசோடில் நிறையா ஃபைட் சீன்ஸ் வந்ததுனால நான் அடுத்தடுத்த சீன்ஸை டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு டைம் பத்தாதனால தான் கொஞ்சம் உளர்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரியலன்னா இன்னும் இருக்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு அசால்ட்டாக வந்துட்டு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு அடுத்த எபிசோடில் பார்க்க வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.